அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. உலக சமாதான சத்திய ஞான நித்தியகாந்த அருட்பெரும் ஜோதி. ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம். அன்பே சிவம், சிவமே அன்பு. இன்றைய நன்றி உணர்வு, நாம் இந்த உணவையும் காய்களையும் பழங்களையும் பூக்களையும் நமக்கு உற்பத்தி செய்து தருகின்ற உழைக்கின்ற வர்க்கம், ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கின்ற உணவு, பழம் காய் பூ, இதிலிருந்து உற்பத்தியாகின்ற கூட்டு முயற்சியால் கிடைக்கின்ற தரம் உயர்த்தப்பட்ட பொருள் என்று சொல்லி இன்றைய இயற்கை முறையில் கிடைக்கின்ற அத்தனை பொருள்களும் இந்த உழைப்பின் சிகரமாக இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய முழு மனதளவு ஒத்துழைப்பு, முழுமையான எதிர்பார்ப்பில்லாத உழைப்பு, எவ்வித நோக்கமும் இல்லாத உழைப்பு. அவர்கள் பயிரை விளைவிக்க வேண்டும், அதனால் பல பேருக்கு உணவு கிடைக்க வேண்டும், இறைவனாக வழிபடுகின்ற கற்பகிரகங்களில் இருக்கின்ற இறை சிலைகளுக்கு பூக்கள் கிடைக்க வேண்டும், பெண்டிர் தலையில் பூச்சூட வேண்டும், மற்றவர்கள் செண்டென்று பூசுகின்ற நறுமண வாசனை பூசுகின்ற நறுமணப் பொருள் சென்ட் தயாரிக்கிறது, அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி பல வகையில் இந்த விவசாயினுடைய உழைப்பு தரம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறியாகவே இந்த பூமி மண்டலம் முழுவதும் இருக்கிறது. ஆகையினால் அன்புள்ளங்களே, நாம் ஒரு சங்கல்பம் செய்வோம். இந்த விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு நாம் அனைவரும் ஐ ஆம் சாரி டியர் விவசாயி, I am sorry, please forgive me, thank you, I love you என்று சொல்லி நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். இப்படி எல்லோரும் செய்கின்ற பொழுது இயற்கையில் இருக்கக்கூடிய இறைவன்தான் விவசாயியாகவும் இருக்கின்றான், உண்ணுகின்ற மனிதனாகவும் மற்ற அனிமல்களாகவும் இருக்கின்றோம். ஆகையால் உற்பத்தி இறைவன்தான் நமக்கு கொடுக்கின்றான் என்ற உள்ளுணர்வோடு உங்களுக்கு தோன்றுமையானால், உணர்வு நிலையோடு நன்றி என்று வார்த்தையில் சொல்லாமல் உள்ளுணர்வோடு அன்பு கலந்த நன்றியை தெரிவிங்கள். விவசாயி வாழ்வில் உயரட்டும், உலகெங்கும் விவசாயிகள் மகிழ்ச்சியும் ஆனந்தமான வாழ்க்கை வாழட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை நடமாடும் தெய்வங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.